உலகளாவிய இணைய வசதி, அறிவியல் ஆய்வு, தகவல் தொடர்பு போன்ற பல தேவைகளுக்காக ஆயிரக்கணக்கான செயற்கைக்கோள்கள் பூமியின் தாழ்வட்ட பாதையில் செலுத்தப்பட்டு வருகின்றன. இதனால் பூமியை சுற்றியுள்ள விண்வெளியில் செயற்கைக்கோள்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகிறது. குறிப்பாக தற்போது வரை பூமியை சுற்றி 10,000க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் உள்ளதாகவும், இது விரைவில் 15,000 வரை உயரக்கூடும் என்றும் விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். இவற்றில் பல தொடர்ந்து செயல்பாட்டில் இருந்தாலும் சில செயற்கைக்கோள்கள் செயலிழந்து கட்டுப்பாடின்றி தாழ்வட்ட பாதையில் மிதந்து வருகின்றன. இது விண்வெளி குப்பைகளை அதிகரித்து வளிமண்டல மாசு, ரேடியோ அலைவரிசை பாதிப்பு, செயற்கைக்கோள்கள் இடையேயான மோதல் மற்றும் செயலிழந்த பாகங்கள் பூமியில் விழும் அபாயம் போன்ற பல சவால்களை உருவாக்கியுள்ளது. இதற்கிடையே இது தொடர்பாக தனியார் ஆராய்ச்சி அமைப்பு மேற்கொண்ட புதிய ஆய்வில் இந்த நிலைமை விண்வெளி சூழலுக்கு எவ்வளவு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது என்பதை கணக்கிடுவது அவசர தேவையாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கிராஷ் கிளாக் எனப்படும் ஒரு அளவுகோலையும் இந்த ஆய்வு முன்வைத்துள்ளது. செயற்கைக்கோள் மோதலை தடுக்க உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் விண்வெளியில் எத்தனை விரைவாக பேரழிவு நிகழும் என்பதையே அந்த கடிகாரம் காட்டுகிறது. இந்த கிராஷ் கிளாக் என்ற கடிகாரம் மூலம் விண்வெளி சூழலில் உள்ள அபாய அளவை மதிப்பிட முடியும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சூரிய புயல் போன்ற ஒரு பெரிய அசம்பாவிதம் ஏற்படும் பட்சத்தில் நிலைமையை சரிசெய்ய போதிய நேரம் இருக்காது என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். ஏற்கனவே கடந்த 2024ஆம் ஆண்டு ஏற்பட்ட கேனான் சூரிய புயலின் போது பூமியின் தாழ்வட்ட பாதையில் இருந்த பாதிக்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை அவசரகதியில் எரிபொருளை பயன்படுத்தி தற்காக்கும் நிலை ஏற்பட்டது. 1859ஆம் ஆண்டு ஏற்பட்ட கேரிங்டன் என்ற வரலாற்றின் மிகப்பெரிய சூரிய புயலுடன் ஒப்பிடும்போது அண்மை கால நிகழ்வு வருங்கால பாதிப்புக்கு வெறும் எச்சரிக்கை மாத்திரமே என்றும் ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். அதே அளவிலான ஒரு மிகப்பெரிய சூரிய புயல் தற்காலத்தில் ஏற்படும் பட்சத்தில் விண்வெளியில் உள்ள ஆயிரக்கணக்கான செயற்கைக்கோள்கள் நேரடி கட்டுப்பாட்டை இழக்கும் நிலை ஏற்படக்கூடும். இதனால் கண், காது இழந்தாற்போல் திசை தெரியாமல் மிதக்கும் செயற்கைக்கோள்கள் ஒன்றோடு ஒன்று மோதி பூமியின் தகவல் தொடர்பு உள்ளிட்ட பல சேவைகள் முற்றிலுமாக முடங்கும் அபாயமும் உள்ளது. இப்படிப்பட்ட சூழலில் வெறும் 24 மணி நேர கட்டுப்பாடு இழப்பே 30% பேரழிவை ஏற்படுத்தும் வாய்ப்புள்ளதாக ஆய்வறிக்கை கூறுகிறது. செயற்கைக்கோள்களிடையே தொடர் மோதல் ஏற்படும் நிலையை கெஸ்லர் சிண்ட்ரோம் என அழைக்கும் ஆய்வாளர்கள் இது பூமியை சுற்றியுள்ள விண்வெளியை ஆபத்தான கன்னிவெடி பகுதி போல் மாற்றும் என்றும் எச்சரித்துள்ளனர். அப்படியொரு சூழல் உருவாகும் பட்சத்தில் எதிர்காலத்தில் விண்வெளிக்கு செயற்கைக்கோள்களை ஏவுவது கூட அசாதாரணமானதாக மாறக்கூடும் என ஆய்வறிக்கை விவரித்துள்ளது. இந்த அபாயத்தை எதிர்கொள்ள நீண்டகால பாதுகாப்பு தீர்வுகள் இன்னும் கிடைக்காத நிலையில் இந்த புதிய ஆய்வு விண்வெளி அபாயங்களை புரிந்து கொள்ளும் ஒரு முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பூமியை சுற்றியுள்ள விண்வெளியே மனித குலத்திற்கு ஒரு பெரிய சவாலாக மாறுவதை தடுக்க உடனடி தடுப்பு நடவடிக்கைகள் அவசியம் என்பதை இந்த ஆய்வு சுட்டிக்காட்டியுள்ளது. திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave,